நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தளபதியோட அப்பாவை தான் நம்ம சந்திச்சிருக்கோம். வாங்க நம்ம அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. என்னாச்சு சார்? மேனரிசம். ஓகே சார். சார், இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, இப்போ சிஎம் ஆக போறாருன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் முதல்ல அரசியலுக்கு போறேன்னப்ப என்ன சொன்னீங்க சார்? தேவையில்லாத வேலை, உன் தலையில நீயே மண்ணை வாரி கொட்டிக்கிற, ஏன்டா இப்படி இருக்கேன்? நான் ஒரு அப்பாவா பல அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அரசியலுக்கு போய் நாசமாக போனவங்களோட பட்டியல் நிறைய சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் கேட்கவே இல்லைம்மா, ஒரு தடவை கூட கேட்கல. படித்து சொன்னேன், இங்கே பாருடா, இவர் பாரு, இந்த நடிகர் பாருன்னு. கேட்கல. இன்றைக்கி அனுபவிக்கிறாரு. நாசமாக போட்டு திரும்ப என்கிட்ட தான் வரணும். பெத்த அப்பாவுக்கு யாராவது கடன் கொடுப்பாங்களாம்மா? சொல்லு. அம்மாவுக்கு கடன் கொடுப்பாங்களா? ட்ரைபல். சார், உங்க பேத்தி பேரனுக்கு கூட கடன் கொடுத்துருக்காரு. அது எந்த மாதிரி பார்த்துருங்க? எப்படிம்மா இப்படி ஒரு மனநோயாளியை பார்த்துருக்கியா? இப்படி ஒரு மனநோயாளி யாராவது பார்த்துருண்டா? பெத்து பிள்ளைக்கு போய் கடன் கொடுக்கலாமா? ஓகேப்பா, உனக்கு மனைவி பிடிக்கல கடன் கொடு, அப்பாவை பிடிக்கல கடன் கொடுக்குற, அம்மாவை பிடிப்பேன். அந்த கடன் எப்படி? எனக்கு என்ன காசு இருக்கா? எனக்கு யாராவது இனிமேல் ஆக்ஷன் படம் கொடுப்பாங்களா? சென்டிமெண்ட் படம் கொடுப்பாங்களா? இல்லை, நான் தான் கடனை அடைக்கணும். இப்போ அந்த பசங்க எப்படி? இதெல்லாம் லிட்ரலாக அசிங்கப்படுத்துறதுமா. அஃபிடவிட்டில் குடும்பத்து மேலே கடன் இருக்குன்னு சொல்லணும்னு எந்த ரூலும் கிடையாதுமா. கையிருப்புன்னு கூட சொல்லிக்கலாம், அவங்க சொத்துன்னு கூட சொல்லியிருக்கலாம்மா. கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் அசிங்கமாக கேவலப்படுத்துறதுக்கான வேலைமா அது. சீரியஸாக இதான் நடந்திருக்கு. என்னத்தும் சொல்ல இன்னும் புரியல. சரி, விஜய் சுற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் வருது இல்லை? இப்போ ஒரு கரூர் சம்பவத்தில் நிற்காம ஓடி போயிட்டாரு, பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்தும் நிறைய பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணுறாரு, பிஜேபி பற்றி வாயே திறக்க மாட்டாரு, பிஜேபியோட பி டீம்னு. அப்போல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா ஒரு அப்பாவா? ஸ்டார்டிங் பிறந்தப்பே கஷ்டத்தாம்மா. அதாவது நான் அப்பயே படம் நடிக்க போகாதப்பான்னு சொன்னேன். விஜயகாந்த் பேச்சை கேட்டு போயிட்டாரு. அடி மேலே அடி வாங்கி எல்லாம் வெளியே சொல்கிறாங்க நல்ல ஹீரோன்னு. 68 படத்தில் 60 படம் ஃப்ளாப்புமா. அதுதான் உண்மையான கதை. என்கிட்ட இருக்க வரைக்கும் பார்த்து நான் கதை இப்போ ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். எப்போ இந்த துப்பாக்கியா தலைவாக்கு அப்புறம் நான் பிடிச்சிக்கிட்டு போனது இந்த காரணம் அந்த புசிமா. கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி ஓன்னு அழுக அழுது எரிப்பா விடுப்பா, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் புசி சவகாசம் வேணாம், அதை வேணாம் அப்படின்னு கேட்டேன். ஆனால் ஒரு மாதத்தில் திரும்ப மறுபடியும் அவங்க சவகாசம் தான்மா. இனிமேல ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ கூடா நட்பு கேடா விளைவிக்குங்கிற மாதிரி இப்போ பாஜகவோட சவகாசமும் அவருக்கு வந்துருச்சு. தேவையா? பாஜகவோட யாராவது வைப்பாங்களாம்மா? பாஜகவை எதிர்த்தாதான்ப்பா அரசியல் பண்ண முடியும், நான் எதிர்த்து பேசுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். கேட்கவே இல்லைம்மா, கேட்கறதாவே இல்லை. எல்லாம் காரணம் புசி. சரி சார், உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், எல்லா வழியும் தாங்கிட்டு வரேன்றாரு. என்னத்தை சார் விட்டுட்டு வந்தாரு? ஏம்மா, அவர் ஒரு சின்ன வழியை கூட தாங்கிக்க மாட்டாருமா. சுறா மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு 30 நாள் வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதாருமா. அப்போ நம்ம கூட பிடி செல்வகுமார்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் தமிழ் மனசை தேத்தி வெளியே கொண்டு வாங்க, போங்க, எதையாவது தப்பா முடிவு எடுத்துருவேன். இப்போ அவர் தான் போய் கிளாக்ஸ் ஓட்ஸ் எடுத்துகிட்டு போய் தட்டி வாப்பா வெளியே வாப்பா அப்படின்னு ஆறுதல் படுத்தி கூப்பிட்டு வந்தார். அடுத்த படம் நல்லா கொடுக்கலான்னு சொல்கிறா, பார்த்துக்கலாம்ப்பான்னு மனசை தேத்துறேன். அடுத்த படம் கொடுத்தாரு பாருங்க, குருவி கொக்கோன்னு ஆயிடுச்சு. அப்புறம் வில்லு, அப்புறம் அழகி தமிழக. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட மனைவி பிள்ளைய சூனியம் வச்சுட்டாங்கன்னு கோயில் கூடன்னு போயிடுச்சுமா. நான் ஒரு பக்கம் சர்ச்சை அலைய ஆரம்பிச்சிட்டேன். அப்படி எதையுமே தாங்கி முடியாத ஒரு ஆளா இன்னைக்கு மாறி இருக்காருமா அவரு. ஓகே சார், இப்போ வேற கருத்து போயிட்டாரு பிரச்சாரம் பண்ணி, அது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு கஷ்டமா? அவர் இயல்பான கருப்பே தான்மா. அவர் கரு கலர் அதுதான். நான் தான் வீட்டுக்குள்ளேயே வச்சு பாதுகாத்து அந்த கலர் வச்சிருந்தேன். இன்னைக்கு அரசியலுக்கு போய் நல்லா இப்படி ஆகி போயிட்டாரு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நேற்று கூட பார்த்து கண்ணு கலங்கிருச்சு. இப்படி பண்ணுறாங்களே என் பிள்ளைய அப்படின்னு. பிள்ளை எனக்கு திரும்ப வந்துடணுமா, திரும்ப வந்துடும். அரசியலை விட்டு திரும்ப வந்துடும். ஆமாம், என்னைய வேற அரசியலை கூட்டு போய் மேடையில் ஏத்துறாரு. நான் கூட அப்பா பாசம் வேணும், அம்மா பாசம் வேணும் திருந்திட்டாருன்னு நினைச்சேன். அதுக்காக தானே சோசியக்காரன் சொல்லியிருக்கேன், பெற்றவங்களை கூட வைங்க, மற்றதெல்லாம் தானாக நடக்கும்ன்றீங்க. அதை நம்பி எங்களை கூட்டு போய் உட்கார வச்சு வெயிலில், மொட்டை வெயிலில் உக்கரவாண்டிலையும் மதுரையிலையும் அநியாயம் பண்ணுறாங்கம்மா. எங்களால் முடியலம்மா. நாங்கள் ஏன் இங்கே வரணும் சொல்லி, நாங்கள் ஏன் இங்கே நிற்கணும்? எங்களுக்கு என்ன இருக்கு?
சரி, ஒருவேளை நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா உங்களுக்கு ஏதாவது ஆக மாட்டாருமா, ஆக விடக்கூடாது. ஆனாருன்னா இப்படி இன்னைக்கு பெத்த பிள்ளைய இவங்களும் கடனை பார்த்தாரோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு இன்னும் கடனை கொடுத்துருவாருமா. தான் சொந்தப்பட ஜெயநாயகனே பாதுகாக்காதவர் தமிழ்நாட்டை எப்படி பாதுகாப்பாரு சொல்லுங்க. அதனால ஆக்க விட்டாதீங்க, நாசமா போயிடுவாங்க. சரியா? முடிஞ்சா அவர் கூடவே இருக்கிற அந்த 4-5 கழிச்சடிகிட்ட இருந்து பிரிச்சு பிள்ளைய நாட கொண்டு வந்து சேர்த்துருங்கம்மா. அப்ப அவர் ஓட்டு போட வேணாம்னு சொல்றீங்களா? போடாதீங்க. நானே வந்து வேளச்சேரியில கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிக்கு போட்டுருவேன். ஆமாம்மா, நான் போய் அங்க போய் போட்டுருவேன். நீங்க வேணா பாருங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி நன்றிம்மா.